புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியிலிருந்து. உங்கள் வாக்கு முக்கியமானது என்ற வாசகத்துடன் புதுச்சேரி அரசின் மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்திலிருந்து 18வது நாடாளுமன்ற மக்களவைக்கு நடைபெற இருக்கின்ற தேர்தலில் 100% ஓட்டு பெற்றிட மக்கள் அனைவரும் வாக்கு அளித்திட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் திருவிழா அழைப்பிதழை எடுத்துக்கொண்டு வெங்கட்டா நகரில் வீடு வீடாக சென்று ஓட்டு போடச் சொல்லி வலியுறுத்தினர். சுய உதவிக் குழுவினர், கலைஞர்கள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், வாக்குச்சாவடி அதிகாரிகள், ஊழியர்கள் என எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். ஓட்டுரிமை என்பது சாதாரண விஷயமில்லை. அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு நம்மை ஆளும் தகுதி உடையவர்களை நாமே தேர்ந்தெடுக்கும் உரிமையை பெற நாம் பல கட்ட போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம். ஜனநாயகத்தின் வலிமையை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் நமது வாக்கை கண்டிப்பாக செலுத்த வேண்டும். இது நமது ஜனநாயக கடமையும் ஆகும். மாவட்ட தேர்தல் அதிகாரி, இந்திய ஆட்சி பணியாளர் குலோத்துங்கன் அவர்களது வழிகாட்டலில் உழவர்கரை நகராட்சி கமிஷனர் சுரேஷ் ராஜ் அவர்கள் நம்மிடையே கூறியதாவது: அனைவருக்கும் வணக்கம். மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி அவருடைய உத்தரவின் பேரில் அங்கே இருக்கிற வாக்காளர்களுக்கு நேரில் சென்று ஒரு அழைப்பிதழ் கொடுத்து அவங்களுக்கு கட்டாயம் ஓட்டு போடணுன்ற வேண்டிக்கிறதுக்காக இப்போ வீடுக்காக தேடி வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ARO 4 உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி 4 அவருடைய ஜூரிஸ்டிக்ஷனில் வர காமராஜ் நகர் தொகுதியில் இருக்கோம். இங்கே வெங்கட்டா நகர், அங்கே கொஞ்சம் லோ டவுனர் ஓட் ஏரியா. அதில் இப்போ நான் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் இப்போ பார்த்திங்கன்னா அதில் சுய உதவி குழுக்கள் மற்றும் ஸ்வீப் டீமு சேர்ந்து பத்திரிகை ஒன்று ரெடி பண்ணி அந்த மக்களுக்கு நேரில் சென்று அந்த பத்திரிகை கொடுத்து நீங்கள் அவசியம் ஓட்டு போடணுன்றது மாதிரி கேட்டுக்கிட்டு வீடு வீடாக சென்றுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏரியாவை கவர் பண்ணிவிட்டு மேலும் இதே மாதிரி இருக்கிற பல பூத்து இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 பூத்து ஐடென்டிஃபைட் இருக்குது. எல்லா ஏரியாலையும் இந்த மாதிரி போயிட்டு நேரடியாக போயிட்டு அவங்கள தேர்தலில் ஓட்டு போகிறதுக்காக அழைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். நன்றி. எஸ். ஆமாம். இப்போ பார்த்திங்கன்னா சுயஉதவி குழுக்களில் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்கிறது இல்லாமல் நேரில் போகும்போது மக்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சில கலைஞர்களை கூட்டு இல்லை NSS வாலண்டியரோ இல்லை சில கலைஞர்கள் மூலமாக வச்சு அவங்கள கூட கூட்டுட்டு போகிறோம். இது ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு இந்த மாதிரி ஏரியாக்களில் குறைந்த வாக்காளர் பதிவு பண்ணியிருக்கிற இடத்துங்களில் பழைய தேர்தலில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் அதை வச்சு தான் இந்த நடவடிக்கையை நம்ம எடுக்கணும். வாக்குப்பதிவு எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது தான் என்னுடைய நோக்கம். நன்றி. ஓகே. அதான் ஓகே மேடம், நன்றி. ஓட்டு போடணும், ஓட்டு போடுறதை தவிர்க்கக்கூடாது. அதை தான் நாங்கள் தாழ்மையாக கேட்குறோம். நேற்று கூட நாங்கள் உழுப்பு 90% நான் ஓட்டே நேற்று போட்டுட்டேன். எங்களுக்கு மாதிரி வாக்குச்சாவடி வச்சு 1000 பேருக்கு ஓட்டு போட வச்சு மாதிரி வாக்கு எப்படி முதல் தலைமுறை மாணவர்கள் ஓட்டு போட கற்றுக் கொடுத்து சரி சரி எல்லாருக்கும் நீங்களும் எங்களுக்கு வழி பண்ணி இன்னைக்குன்னா எங்கள் மீட்டிங் கூட்டம் வச்சுருக்காங்க மாலையில். ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி சிந்தியுங்கள். ஏப்ரல் 19 ஓட்டு போட மறக்காதீங்க. அது நம்ம ஜனநாயக கடமையும் கூட. ஜனநாயகத்தின் எழுச்சி சிறந்திட, ஒரு விரலின் மகத்துவம் பொறித்திட, ஒரு நாளில் புரட்சி வெடித்திட, மக்களின் குரலுக்கு மகுடம் சூட்டிட. ஏப்ரல் 19 ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி சிந்தியுங்கள். ஓட்டு போட மறக்காதீங்க. நன்றி.
இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் நாங்க தான்